தேவன் நம்ம பேசும்படியாக அதை சோதரிப்போம். சோத்ராம் சோத்ராம் சொல்லி 2 நாள் கொடுத்து நம்மை கொண்டு வந்தபடியாக சோதரிப்பான். இம்மன் நடந்த எல்லா கூட்டங்களையும் பொருட்படுத்தபடியாக சோதரிப்பான். சோத்ராம் 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 கண்ணன் சொல்லி வர வேண்டிய எல்லாரையும் கொண்டு வர முடியாத சோதரிப்போம். சோத்ராம் 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 தேவன் எல்லா நம்முடைய தலையும் பாசமாக எல்லா பரிசுத்தவான்களையும் பலப்படி வல்லமையாய் பாவிக்கணக்காக சோதரிப்பான். ஆமீன். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். நம்முடைய தியானத்துக்காக 118 சங்கீதம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். For our meditation, let us turn to Psalm 118, first 4 verses. O give thanks unto the Lord, for he is good, because his mercy endureth forever. Let Israel now say that his mercy endureth forever. Let the house of Aaron now say that his mercy endureth forever. Let them now that fear the Lord say that his mercy endureth forever. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the holy name of the Lord. 118 சங்கீதம் முதல் 4 வசனங்களிலே நாம் விதமாய் படிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். This is how we read from Psalm 118, first 4 verses. Praise the Lord, for his mercy endureth forever. அவர் கிருபை என்றும் உள்ளது. His mercy endureth forever. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. Let Israel now say, his mercy endureth forever. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வாராக. Let the house of Aaron now say, let his mercy endureth forever. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. Them that fear the Lord, let them say now that his mercy endureth forever. 48 சங்கீதத்திலே In 48th Psalm, அதில் 9 வசனம் படிங்க. when we read from verse 9, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். போதும் தேவனே, உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். we have thought of thy loving kindness, O God, in the midst of the temple. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ ஆலயத்தில் போய் உட்கார்ந்திருக்கோம். We all are seated in the temple of God now. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர். We are spiritual Israelites. ஊழியர் ஆரோனின் குடும்பத்தார் இருக்கிறாங்க. And the servants of God, the house of Aaron also, they are here. கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கிறார்கள். Them that fear the Lord, they are here. எல்லாரும் சொல்லணும், அப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. And they all should say, it has been written here. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Give thanks unto the Lord, he is good, his mercy endureth forever. எல்லாரும் வாயை திறந்து இந்த வசனத்தை சொல்லுங்க. You all open your mouth and confess this verse. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் அங்கே நடக்கும்போது பாஸ்டர் ஜோயல் பாஸ்டர் காலத்தில், In the days of Pastor Joel, while dawn praising being conducted here, இந்த வசனத்தை தான் அங்கே போட்டிருப்பாங்க. இந்த நீளமா ஒரு வசனத்தை, இந்த வசனத்தை நம்ம சொல்ற வசனத்தை போட்டிருப்பாங்க. and they will have a long flex having written this words. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இதை சொல்லணும், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லணும், ஆரோன் குடும்பத்தார் சொல்லணும், கர்த்தருக்கு பயந்தவங்க சொல்லணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In the Bible it has been said, the people of Israel, the house of Aaron, and them that fear the Lord should say that the Lord is good. தேவனுடைய கிருபையினால By the grace of God, நாம் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். and we receive many blessings. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த காலைவேளை நாம் எல்லாரும் இந்த கிருபையை பற்றி தியானிக்க போகிறோம். In this morning we all are going to meditate about this mercy or grace. கேட்கிற மாத்திரமில்லை, அதெல்லாம் நம்ம அனுபவத்தில் ஆண்டவர்
வர்றதுக்கு உதவி செய்ய வேண்டும். Not only just hearing, the Lord should enable us to bring it into our practice. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதை கர்த்தர் அனுபவமாக மாற்ற வேண்டும். In the life of everyone, the Lord should make this as an experience. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. அக்கா நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். Praise 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 praise. ஆமென். கிருபையானது சில ஆவிக்குரிய காரியத்தோடு சம்பந்தப்பட்டு சொல்லப்படுகிறது வேதத்துல. Grace or mercy is related to some spiritual experiences. விசுவாசம், நம்பிக்கை, இப்படி பல காரியத்தோடு அது சேர்ந்து போகிறது. And it coincides with hope, faith and many other things. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் அது சேர்ந்து போக வேண்டும். Even in our life too, it should join. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவது கிருபையும் விசுவாசமும் இணைந்து போகிறது. And at first, grace and faith, it joins together. எபேசியர் 2:8. Ephesians chapter 2 verse 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் தேவனுடைய ஈவு என்று படிக்கிறோம். For by grace are ye saved through faith, and that not of yourselves, it is the gift of God. அப்ப இந்த இடத்துல கிருபையும் விசுவாசமும் சேர்ந்தே போகின்றன. And here we see grace and faith going together. அப்ப கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. We obtain salvation through grace and faith. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபை. And it is the grace of God that we are saved. நம்ம ஞானஸ்நானம் பெற்றது அவருடைய கிருபை. And it is His grace that we are baptized. அதுபோல பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டது தேவனுடைய கிருபை. And it is the grace of God that we are given the Holy Ghost. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அவருடைய கிருபை. Even our sins are forgiven because of the grace of God. எபேசியர் 1:7. Ephesians chapter 1 verse 7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. இவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. In whom we have redemption through His blood, the forgiveness of sins according to the riches of His grace. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப நம்ம பாவம் மன்னிக்கப்படுறது இயேசுவின் ஆண்டவருடைய சுத்த கிருபை. And it is a pure grace of God that our sins are forgiven. பொதுவா பாவத்தினால தண்டனை தான் உண்டாகும். And firstly, for sin one should be punished. உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா தவறுகளுக்கும் கோர்ட்ல தண்டனை கொடுக்கறாங்க. In the world you see, for all crimes or mistakes they will be punished. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் ஆண்டவர் என்ன செய்றார்? But what the Lord does, கிருபையினால் நம்ம பாவத்தை மன்னிக்கிறார். by His grace He forgive our sins. நம்ம இரத்தத்தினாலே நம்மை கழுவுறார். And He is washing us through His blood. நமக்கு தண்டனைக்கு பதிலா நியாயத்தீர்ப்புக்கு பதிலா மன்னிப்பு இரக்கம் கிடைக்கிறது. Instead of judgment or condemnation, we obtain forgiveness and mercy. இயேசுவின் பாவத்தை மன்னித்தார், அந்த கிருபை எனக்கு கூட தந்தார்ன்றவங்க கை தூக்கி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பாருங்கள், அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு விசுவாசம் அவசியம். We need faith in order to receive this. இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். We should believe Jesus. யாரு அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பாவங்க தான் மன்னிக்கப்பட முடியும். Only those who believe, their sins alone will be forgiven. ரோமர் 10:9 படிப்போம். Romans chapter 10 verses 9 and 10. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. ரட்சிப்புண்டாக அறிக்கை செய்யணும், நீதி உண்டாக விசுவாசிக்க வேண்டும். And for salvation we should confess, and for righteousness we have to believe. அப்ப இயேசு
நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகளை விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். And we have to believe and confess the sufferings that Jesus had undergone for our sakes in the cross. பிசாசை ஜெயித்தார். He overcame the devil. உலகத்தை ஜெயித்தார். He overcame the world. மரணத்தை ஜெயித்தார். He overcame the death. பாதாளத்தை ஜெயித்தார். He overcame the hell. நம்ம அடைய வேண்டிய ஆக்கினை அவர் சிலுவையில் அடைந்தார். Instead of us, he took on the cross. அவர் பாவமற்றவர். And he is without sin. பாவம் செய்யாதவர். He did no sin. அவருக்குள் எந்த பாவமும் இல்லை. And no sin was in him. அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். And he triumphed in the cross. அதை அவர் உயிர்த்தெழுந்தார். And he was resurrected. இதை விசுவாசிக்க வேண்டும். And we have to believe these things. எனக்காக அதை செய்தார். And he helped me to get this. எனக்காக அவர் அதை செய்தார். And he did these things for me. அதை விசுவாசித்து அறிக்கை செய்யறதுதான் ரட்சிப்பு. Only those who believe and confess this, they will be saved. தேவ கிருபையும் விசுவாசமும் சேர்ந்து நமக்கு ரட்சிப்பை தந்து விட்டது. The grace of God and faith together has given salvation to us. பாவ மன்னிப்பை தந்து விட்டது. Has given us the forgiveness of sins. இனிமே பாவத்தை மன்னிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் நமக்கு அந்த மறுபடியும் அந்த பாவம் வராதபடி அவருக்கு பிரியமாக ஜீவிக்க கிருபை தர வேண்டும். Once our sins are forgiven, the Lord should give us grace to live without committing sin anymore. அதுதான் டெய்லி பைபிள் படிக்கணும். Therefore we have to read the Bible every day. டெய்லி ஜெபம் பண்ண வேண்டும். We have to pray every day. ஒழுங்கா கூட்டத்துக்கு வரணும். And we should attend the meetings. இதெல்லாம் நம்ம ரெகுலரா செய்யணும். And we have to do these things regularly. அப்பதான் அந்த கிருபையும் விசுவாசமும் நமக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்கும். Only then grace and faith will be abounding in us. தேவன் நமக்கு தந்த விலையிடப்பட்ட ரட்சிப்புக்காகவும் பாவ மன்னிப்புக்காகவும் அவருடைய கிருபையினாலும் விசுவாசத்தினால் நடப்பித்த இந்த மகிமையான கிரியைகளுக்காக ரெண்டு கரங்களை ஏற்றி நல்லா தோத்திரம் சொல்லுங்க. சோத்ரம் 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 சோத்ரம். அடுத்தபடியாக கிருபையும் நன்மையும் இசைந்தே போகிறது. And goodness and grace, it joins or goes together. சங்கீதம் 23:6. Psalm 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கிலீஷ் பைபிள் படிக்க ஆள் இல்லையா? என்ன சொல்றீங்க? இங்கிலீஷ் பைபிள் படிக்க தூங்கிட்டு படிங்க. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. என் ஜீவனாலாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன். Goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. இந்த வசனத்தின்படி கிருபையும் நன்மையும் தேவன் சேர்ந்தே நமக்கு தருகிறார். According to this verse, goodness and mercy the Lord gives us together. நமக்கு நன்மை அவசியம். We need goodness. கிருபையும் அவசியம். We need grace as well. ரெண்டையும் சேர்த்தே நமக்கு தருகிறார். He gives us together. அதுக்கு ரெண்டு கண்டிஷன். And for that we have two conditions. ஒன்னு கர்த்தர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கணும். And first thing, the Lord should be our shepherd. ரெண்டாவது நம்ம தேவனுடைய வீட்டுக்கு நமக்கு கனெக்ஷன் தொடர்பு இருக்கணும். And secondly, we should have a connection with God. ஆண்டவர் நல்ல மேய்ப்பன். The Lord is a good shepherd. அந்த நல்ல மேய்ப்பன் நமக்காக ஜீவனை கொடுத்தார். That good shepherd, he gave his life for us. மேய்ப்பன் சொன்னாலே என்ன அர்த்தம்? Shepherd means what? What is the meaning? நம்ம எல்லாம் ஆடு. We are his sheep. அவருடைய கைக்குள்ளான ஆடு. The sheep of his hand. அவர் சொன்னாரு, என் கரத்துல நான் அவங்களை வச்சிருக்கேன்னு சொன்னாரு. And I have you in my hand, he says. யாரும் பறிக்க முடியாது. And no one can pluck you out of my hand. அவர்களை நீதியின் பாதையிலும் நடத்துகிறேன். And I will lead you in the path of righteousness. அப்ப இந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு உதவி செய்கிறார். So this good shepherd, he helps us. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும். Early in the morning we have to pray. அப்பதான் அந்த நன்மையும் கிருபையும் காலையிலே நம்ம பெற்றுக்கொள்ளலாம். Only then this goodness and mercy early in the morning we will receive. அப்ப தேவ சமூகம் நமக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டும். Every day we need the presence of God. காலையிலே எழுந்து ஜெபிக்க வேண்டும். Early in the morning we have to wake up and pray. ஆண்டவரே இந்த நாள் நான் கிருபை தாரும். Lord, give me grace for this day.
நாளா எனக்கு வேண்டிய நன்மைகளை தாரும். Give me goodness for this day. என் படிப்பை ஆசீர்வதியும். Bless my studies. என்னுடைய தொழிலை வேலையை ஆசீர்வதியும். Bless my work and business. என்னுடைய பிரயாணங்களை ஆசீர்வதியும். Bless my journey. என்னுடைய வீடை ஆசீர்வதியும். Bless my house. என் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் ஆசீர்வதியும். Bless all the family members. எங்க சபையில இருக்க எல்லாரையும் ஆசீர்வதியும். Bless all the members of our church. எல்லா ஊழியக்காரையும் ஆசீர்வதியும். Bless all our servants of God. எல்லா விசுவாசியும் ஆசீர்வதியும். Bless all our believers. எங்க பரிசுத்தவான்களை ஆசீர்வதியும். Bless all the saints of God. காலையிலே இருந்து ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். Early in the morning we have to give thanks and pray. அதுதான் அந்த தேவனுடைய வீட்டுக்கு நமக்கு கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். That is the meaning that we have connection with our God. ஜெப ஜீவியம் தான் தேவ வீட்டுக்கு நமக்கு கனெக்ஷன் உண்டாக்குது. Prayer life, it gives a connection to God. அதுக்கு உங்களுக்கு ஆதாரம் சொல்றேன். ஏசாயா 56:7 படிங்க. For example, when we read Isaiah 56:7, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். Even then will I bring to my holy mountain and make them joyful in my house of prayer. Their burnt offerings and their sacrifices shall be accepted upon my altar. For mine house shall be called an house of prayer for all people. அப்ப நம்ம ஜெப வீடு, தேவனுடைய வீடு ஜெப வீடு. the house of God is the house of prayer. அப்ப ஜெப ஜீவியம் நமக்கு வேண்டும். We need a prayer life. அதுதான் நமக்கு நன்மையும் கிருபையும் பெற்று தரும். That alone brings goodness and mercy. நல்ல மேய்ப்பன் நம்மை நடத்துகிறார். The good shepherd, he leadeth us. நீதியின் பாதையை, நியாயத்தின் பாதையை நடத்துகிறார். He leads us in the path of righteousness and judgment. அநீதி நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. And we should not give room for unrighteousness in our life. யாருக்கு அநியாயம் செய்ய கூடாது. We should not do unjustly to anyone. யாருக்கும் தீமை செய்ய கூடாது. We should not do evil to anyone. நல்ல மேய்ப்பன் எப்படி இருக்காரோ அதுபோல நம்ம ஜீவிக்க வேண்டும். We should live like our good shepherd. அப்பதான் நம்ம ஜீவனாலாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர முடியும். Only then the goodness and mercy shall follow us all the days of our life. இம்மட்டும் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்தது. Hitherto his mercy and goodness pursued us. 2025 வருஷம் முழுவதும் கூட அந்த நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும். Even this whole year 2025 his goodness and mercy should follow us. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்க வேண்டும். All the days of our life we should abide in the house of the Lord. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். We should prepare ourselves for the kingdom of God. அதுக்காக நாம் கரங்களை ஏற்றினா ஸ்தோத்திரம் சொல்லுவோம். For that let us all praise God. ஸ்தோத்திரம் 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 நல்லா பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து யோவான் சுவிசேஷம் 1:14 படிப்போம். Gospel according to John chapter 1 verse 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. And the word was made flesh and dwelt among us, and we beheld his glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. கிருபையும் சத்தியம். And grace and truth. கிருபையும் சத்தியமும் இசைந்தே போகின்றன. Grace and truth, it goes together. கிருபை எங்க இருக்கு அங்க சத்தியம் இருக்கு, சத்தியம் எங்க இருக்கு அங்க கிருபை இருக்கும். Where there is grace we see truth, where there is truth and we see grace. நம்மெல்லாம் இந்த சத்தியத்தை கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். The Lord has brought us to this truth. அப்ப நம்ம ஒரு காலத்துல ரட்சிக்கப்படாம இருந்தோம். Once we were unsaved. இப்போது தேவனுடைய பிள்ளையாக அவருடைய மாற்றப்பட்டிருக்கோம். Now we had become the children of God. அது ஒரு கிருபைதான். And that is his grace. அந்த சத்தியத்தை நமக்கு தந்தார். And he gave us the truth. அப்போஸ்தல உபதேசத்தை தந்தார். He gave us the apostolic doctrines. நல்ல சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். He has given good truths. மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், அபிஷேகம், வேறுபாட்டின் ஜீவியம், இப்படி அநேக சத்தியங்களை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். Repentance, baptism, the anointing of the Holy Ghost and the life of separation, likewise various kinds of truths he has been delivered us. ஆண்டவர் வருகை பற்றிய சத்தியங்கள், and even the truths pertaining God, அந்திகிறிஸ்து ஆட்சியை பற்றிய சத்தியங்கள், truths about the reign of Antichrist, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய சத்தியங்கள், truth about the kingdom of God.
அப்ப ஒவ்வொரு சத்தியமும் ரொம்ப முக்கியம். Each and every truth is important. பரிசுத்தாய் வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். When the Holy Ghost shall come upon you, he shall guide you in all truth. கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் இயேசு பூமிக்கு வந்தார். Jesus came to this earth full of grace and mercy. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். Grace and truth shall meet together. நம்ம வாழ்க்கையிலும் கூட அது சந்தித்தது. Even in our life we have the truth. அதனால தான் இந்த சத்தியத்தில் நம்ம வந்துட்டோம். Therefore we had come to this truth. இந்த சத்தியத்தில் வராதவங்களும் கூட கர்த்தர் கொண்டு வர வேண்டும். Those who have not yet come to this truth, the Lord should bring them all. விசுவாசி குடும்பங்கள் ஊழியக்கார குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். Even the unsaved members in the family of the servants of God and the family of believers should be saved. இந்த பட்டணத்திலும் கூட இந்த கன்வென்ஷன் மூலமாய் அநேகர் இந்த சத்தியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். Many from this city should be brought into this truth through this convention. அதுக்காக கர்த்தரை இன்று ஸ்தோத்திரிப்போம். For that, let us all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1 பேதுரு 1:2 First Peter chapter 1 verse 2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. Elect according to the foreknowledge of God the Father, through sanctification of the Spirit, unto obedience and sprinkling of the blood of Jesus Christ, grace unto you and peace be multiplied. அப்ப கிருபையும் சமாதானமும் இங்கே சேர்ந்து காணப்படுகிறது. And here we see grace and peace together. உங்களுக்கு பெருக கடவது. And let it be multiplied. நமக்கு ரெண்டுமே வேண்டும். And we need both. சமாதானமும் வேண்டும். We need peace. கிருபையும் வேண்டும். And we need grace as well. நாம் மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபையே. And it is His pure grace that we are not consumed. இந்த உலகத்தில் பாருங்க, எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இல்லாட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. Though we may have everything in this world, but without peace there is no use. எத்தனை பேருக்கு நல்ல பணம் இருக்குது? How many have money? நல்ல வீடு இருக்குது. They have good houses. நல்ல சம்பளம் இருக்குது. And they have good income. நல்ல சுகபலன் இருக்குது. And they have good health. ஆனா அநேகருக்கு சமாதானம் இல்லை. But many, they don't have peace. நமக்கு எதுவுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, சமாதானம் இருந்தாலே போதும். Though we may have nothing of, but it is enough if we have peace. உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு நமக்கு தருகிறார். The Lord Jesus gives us the peace that world cannot give it. பணம் கொடுத்து விலை கொடுத்து இந்த சமாதானத்தை வாங்க முடியாது. We cannot buy this peace with money or material. தேவ கிருபையினால் இலவசமாய் நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். By the grace of God, freely we are given this peace. ரோமர் 5:1. Romans 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Therefore, being justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ. அப்ப பாருங்கள், கர்த்தராகிய இயேசு மூலமாய் நம்ம பிதாவாகிய தேவனிடமிருந்து சமாதானம் பெற்றிருக்கிறோம். Through the Lord Jesus, we have obtained peace from God the Father. பாருங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் இயேசுவிடம் வர வேண்டும். And we should come unto Jesus in order to obtain peace. கர்த்தராகிய இயேசு சொன்னார், The Lord Jesus said, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, all ye that labor and are heavy laden, நீங்க எல்லாம் எனக்கு வாருங்க, you all come unto me, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். and I will give you rest. நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். I am meek and lowly. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, and learn of me and accept my yoke. என்னதை கற்றுக்கொள்ளுங்கள், and learn of me, உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. then you will find rest. பாருங்க, கோபம் சண்டை பிரிவினை இருந்தா நமக்கு சமாதானம் போயிடும். And because of quarreling, fighting and disputing, we lose our peace. கசப்பு இருந்தா சமாதானம் போயிடும். If we have bitterness, we will lose our peace. பொறாமை பெருமை இருந்தா சமாதானம் போயிடும். If we have envy, and we will lose our peace. அத இயேசு சொன்னார், நான் சாந்தமாகவும் தாழ்மையாக இருக்கிறேன். But Jesus said, I am meek and lowly. ரெண்டு இருந்தா சமாதானமும் சேர்ந்து வந்துரும். And if we have these two, peace will come along with this. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். The Lord giveth grace to the humble. சாந்தமுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். The Lord lifteth up them that are lowly. பாருங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள
இயேசுவிடம் வந்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். In order to obtain peace and rest, we have to come to Jesus and receive it. நமக்கிட்ட இருக்க பெருமை எல்லாம் ஓடணும். All the pride should go away from us. உலகம் ஆடம்பரம்லாம் போகணும். And all the luxury of this world should go away from us. அந்த பெத்லகேமின் அனுபவம் நமக்கு வர வேண்டும். And we need to have the experience of Bethel. பாபிலோன் ஆடம்பரமான பட்டணம். Babylon is a pompous city. எகிப்து உலகம். Egypt shows the world. அப்ப நமக்குள்ள எகிப்து பாபிலோன் வரக்கூடாது. And Egypt and Babylon should not enter us. பெத்லகேம் வர வேண்டும். Bethlehem should come. தாழ்மை வர வேண்டும். Humbleness should come. சாந்தம் வர வேண்டும். And lowliness should come. எல்லா கெட்ட சுபாவங்களும் மாற வேண்டும். All the evil nature should go out of us. அப்ப ஆவியின் கனிகளாக அது நமக்குள்ளே உருவாகிறது. As the fruits of spirit, these are formed in us. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப நம்ம வந்து ஆவியின் கனி படிக்கிறோம். 5 கலாத்தியர் 5:22-23 படிக்கலாம். From Galatians 5:22 and 23 we read about the fruits of spirit. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. But the fruit of the Spirit is love, joy, peace, long-suffering, gentleness, goodness, faith, meekness, temperance. Against such there is no law. பாருங்கள், இங்கே சமாதானம் வருகிறது, சாந்தம் வருது, எல்லா நல்ல சுபாவங்களும் வருது. And here we see peace, long suffering and all gentle characters. கிறிஸ்துவின் சுபாவம் தான் நமக்குள்ள வர வேண்டும். The nature of Christ should be formed in us. மனுஷிக சுபாவங்கள் வரக்கூடாது. Human nature should not be seen in us. பிசாசுடைய சுபாவங்கள் வரக்கூடாது. The nature of Satan should not be found in us. மிருக சுபாவங்கள் வரக்கூடாது. Brutish nature should not be seen in us. இயேசுவின் சுபாவம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். Even the nature of Jesus must be formed in us. அதுதான் சமாதானத்தின் வழி. And that is the sacrifice of peace. சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்திருக்கிறார். And who shall declare the peace as gospel? சத்தியத்தையும் சமாதானத்தையும் அறிவித்திருக்கிறார். And who shall declare the peace and truth? உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை தந்திருக்கிறார். He had given us the peace that world cannot give it. நம்ம பாவமெல்லாம் மன்னிக்கப்படும் போது பெரிய சமாதான சந்தோஷம் உண்டாகிறது. When all our sins are forgiven, there comes a great joy and peace. நல்ல ஆவியில நிறையணும். We should fill in the Holy Spirit. ரோமர் 14:17. Romans 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. For the kingdom of God is not meat and drink, but righteousness and peace and joy in the Holy Ghost. நல்ல அபிஷேகத்தை நிறைஞ்சா சமாதானம், நீதி, சந்தோஷம் கிடைக்கிறது. If we fill in the Spirit well, then we will get peace and joy. எப்பெல்லாம் ஆவி நிறைய நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நல்லா ஒப்பு கொடுத்து ஆவியில நிறைய வேண்டும். Whenever we get a chance to fill in the Spirit, then and all we must yield ourselves and fill in the Holy Ghost. சமாதானத்தை அவர் தந்து கொண்டிருக்கிறார். And the Lord is giving peace. அதை பெற்று பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We have to receive it and preserve it. 119 சங்கீதம் 165 வசனம். 119th Psalm verse 168. 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. Great peace have they which love thy law, and nothing shall offend them. பைபிள் ஒழுங்கா வாசிங்க. And read the Bible regularly. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 அதிகாரம் படிங்க. A minimum 5 chapters a day. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். Them that love the law, they have great peace. அவர்களுக்கு இடறல் இல்லை. And they will not be offended. பாருங்க, நம்ம விசுவாசம் பெருகும். Our faith will abound. நம்பிக்கை பெருகும். Our hope will abound. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி உண்டாகும். There will be a growth in spiritual life. 1 பேதுரு 2:3. 1 Peter 2:3. பொருளாசையுடையவர்கள் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். As newborn babes desire the sincere milk of the word, that ye may grow thereby. அப்ப வளரணும்னா ஆவிக்குள்ள வளர்றதுக்கு தேவ வசனம் ரொம்ப முக்கியம். To grow spiritually, the word of God is essential. கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. Grace and peace, let them be multiplied. அப்ப ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை கிருபையுள்ள வார்த்தைகள். The words of the Lord Jesus are gracious. சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். The words that giveth peace. அவர் இம்மட்டும் நமக்கு தந்த எல்லா சமாதானத்துக்காகவும் அவர் கிருபையும் சமாதானத்தையும் மறந்த தேவனா இருக்கக்கூடியால் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக.
எல்லாம் நல்ல தோத்திரம் சொல்லுங்க. Sotram, சோத்ரம் 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 சோத்ரம். அல்லேலூயா. 1 பேதுரு 5:10. 1 Peter chapter 5 verse 10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. But the God of all grace, who hath called us unto his eternal glory by Christ Jesus, after that ye have suffered a while, make you perfect, establish, strengthen, settle you. கத சோத்ரம். Praise the Lord. இங்கே கிருபையும் மகிமையும் சேர்ந்து போகின்றன. Here we see grace and glory going together. சகல கிருபையும் பொருந்திய தேவன், God of all grace, அவருடைய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். and he had called us unto his glory. அந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை அவசியம். We need grace to obtain that glory. இயேசுக்காக ஜீவிக்க கிருபை வேண்டும். And we need grace to live for Jesus. பாவம் செய்யாம ஜீவிக்க கிருபை வேண்டும். We need grace to live without sin. பிசாசை ஜெயிக்க கிருபை வேண்டும். We need grace to overcome the Satan. உலகத்தை ஜெயிக்க, To overcome the world. ஆடம்பரம் இல்லாம ஜீவிக்க, To live without a luxurious life. எல்லாம் கிருபை வேண்டும். We need grace. கிருபை இருந்தா தான் மகிமை கிடைக்கும். Only when we have grace we will get glory. அப்ப சீர்படுத்துறார், Then he makes us perfect. சிலப்படுத்துகிறார், And he establishes. பலப்படுத்துகிறார், And he strengthens us. நிலைநிறுத்துகிறார். And then he settles us. எல்லாம் அவர் கிருபையினால் நமக்குள்ள நடப்பிக்கிற ஆவிக்கிற வேலைகள். And all these are the spiritual greatness that will be performed in us through his grace. எல்லாம் மகிமைக்கு நம்மை கொண்டு போகிறார். And he takes us to his glory. சியோனை கட்டி மகிமையில வெளிப்படுவார். And he will appear in his glory. சியோனை கட்டுவார். And he shall build Zion. புதிய செல்மை கட்டி வருகிறார். And he will build New Jerusalem. அது மகிமையான பட்டணம். And that is also a glorious city. சியோன் மகிமையான பட்டணம். Zion is a glorious city. தேவனுடைய ராஜ்யம் மகிமையான ராஜ்யம். The kingdom of God is a kingdom of glory. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திரிய தேவன் மகிமையின் தேவன். God, the Father, the Son and the Holy Ghost, those triune God are glorious. தூதர்கள் மகிமை உள்ளவர்கள். And even angels, they have glory. ஆதாம் ஏவாள் கூட மகிமையாக தான் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். Even Adam and Eve, they were created in glory. ஆனா பாவம் செய்த போது எல்லா மகிமையும் ஓடிவிட்டது. But after committing sin, they lost all their glory. நம்மளும் கூட ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் இல்லாம ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். Even when we are newly saved, the Lord enabled us to live without sin. அப்பதான் கிருபை, நாம் கிருபை பெற்றுக்கொள்ளணும். Only then we will receive grace. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். Lord, give me grace. உம்முடைய மகிமைக்காக என்னை ஆயத்தப்படுத்தும். Prepare me for thy glory. அப்ப ஜீவியத்துல நம்ம ஏதாவது குறை இருந்தா கூட ஆண்டவரை சொல்லி பரிசுத்தவான்களை சொல்லி அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். If we have any shortcoming in our life, we must confess to the saints of God and to the Lord, and we have to give up. என்றால் நமக்கு மகிமையான ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது. Because a glorious kingdom is awaiting us. அதுக்கு அந்த கிருபை நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. For that this grace prepares us. 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலேயும் கூட கிருபையும் மகிமையும் படிக்கிறோம். 84th Psalm verse 11 we read about glory and grace. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். For the Lord God is the sun and shield. The Lord will give grace and glory. No good thing will withheld from him that walketh uprightly. அப்ப கிருபையும் மகிமையும் அருளுவார். And he shall give glory and grace. பாருங்க, மகிமை இல்ல கிருபை தான் கொடுக்கிறாரு. And not glory comes first but grace. இரண்டாவது மகிமையை தருகிறார். And secondly he gives glory. அப்ப இந்த மகிமை என்பது நாம் பரலோகத்துல பெற்றுக்கொள்ள போகிற ஒரு அனுபவம். Glory is an experience which we are going to receive in heaven. மகிமையான சபையாக மாற்றும்படியாக இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார். Jesus offered himself to make us as a glorious church. ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். Lord, prepare me for thy glory. பாடுகள் நம்மை மகிமைக்கு ஆயத்தப்படுத்துகின்றன. Sufferings, it prepares us for his glory.
ரோமர் 8:17 படித்தால் Romans 8:15 when we read, 17 verse 17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். And if children and heirs, heirs of God and joint heirs with Christ, if so be that we suffer with him, that we may be also glorified together. பாடுபட்டால் மகிமையாகும். And if we suffer with him, and we will be glorified. சிலுவையை சுமக்க வேண்டும். We have to bear the cross. ஆண்டவரே எனக்கு வைத்த சிலுவையை சுமக்க கிருபை தாரும். Lord, give me grace to bear the cross ordained for me. சிலுவையை சகித்தவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். And he who endured the cross is now seated on the throne. சிங்காசனம் மகிமையானது. The throne is glorious. சிறியவனை புலியிலிருந்து எடுத்து, And he lifted up the poor from the dunghill, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி, and the needy out of the pit, அவனை பிரபுக்களோடு உட்கார வைக்கவும், and to sit him along with princes. மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். And he makes him to inherit the glorious throne. அந்த சிறியவன் யார்? Who is that needy? அவன்தான் கிருபை பெற்றவர்கள். And he is the one who had obtained grace. தாழ்மையா ஜீவிக்கிறவர்கள். And he is the one. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. He giveth grace to the humble. பெருமை ஆடம்பரம் உலகம் இருந்தா நம்ம சிறியவர் கிடையாது. And if we have pride and haughtiness, then we will not have grace. எளியவர்கள் Only them that are poor. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the poor in spirit. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. For the kingdom of God is theirs. ஒரு எளிமையான ஜீவியம். A simple life. ஆடம்பரம் இல்லாத ஜீவியம். A life without pompous. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா வீடு கட்டினா கோடிக்கணக்கான ரூபாயில கட்டுறாங்க. And if we see in the world, people used to build houses that worth a crore. கார் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியான காரை வாங்குறாங்க. Even if they want to buy a car, they want to buy a costly car. Dress போட்டாலும் ரொம்ப காஸ்ட்லி. Even they want to be clothed with the best attire. வாட்ச் வாங்கினாலும் காஸ்ட்லி. Even if they want to buy a watch, they buy a costly watch. கண்ணாடி கூட தங்க பிரேம் போறாங்க, தங்க பிரேம். And even they put golden frame for their spectacles. செல்போன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்க. 1.5 லட்சம் செல்போன். For 1.5 lakh they are buying cell phone. ஆடம்பர ஜீவியம். A pompous life. நல்ல பெரிய ஹோட்டல்ல போய் சண்டே குடும்பத்தோட சாப்பிடுறாங்க. Sunday they go to Star Hotel and they used to have a good meal. 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு கூட ஒரு நேரம் சாப்பிட்டு வந்துருவாங்க. And even for 5,000 or 10,000 they are spending. வீட்ல செஞ்சு சாப்பிட்டா 500 ரூபாய் கூட ஆகாது. If they eat in their home, it won't even cost 500. பணம் நிறைய இருக்குது. 5000 10000க்கு ஒரு நேரம் சாப்பிட்டு வராங்க ஹோட்டல்ல போய். If they have more money, so they spend 5,000 or 10,000 for one time meal. அதெல்லாம் பெருமையா நினைக்கிறாங்க. And they consider it as their pride. அங்க கிருபையும் இல்ல, மகிமையும் இல்ல. There is no grace nor glory. எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சிறியவனை புலியிலிருந்து எடுத்து உயர்த்துறாரு. Blessed are the poor in spirit. He lifted up the needy from the dunghill. நம்ம சபையின் பரிசுத்தவான்கள் ரொம்ப எளிமையா தான் சபையை ஆரம்பிச்சிருக்காங்க. Even the saints of God, they had begun this mission in a simple manner. இன்னைக்கு எளிமையா தான் அதை கொண்டு போறாங்க. Even today they are leading it in a simple way. சபையில உலகத்துக்கு ஆடம்பரத்துக்கு இடம் இல்ல. And there is no room for the worldliness in the church. நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ண கூடாது. We should not decorate our houses. முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட நகையே போட வேண்டிய அவசியம் இல்ல. If all the people are saved, no use of wearing the jewels. குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படல, கட்டுக்குள்ள இருக்கிற குடும்பம் தான் நகை போடணும். If there is any one unsaved people in the world, they can wear jewels. முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டாச்சே எதுக்கு நகையை போட்டுக்கிட்டு தெரியணும்? If your whole family is saved, why then you are wearing the jewels? அப்ப உங்களுக்கு பணாசை பேராசை கொஞ்சம் இருக்குது. Then still you are greedy and you are having the love of money. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். The poor in spirit. எளிமையுள்ளவரை உயர்த்தி மகிமையான சிங்காசனத்துக்கு கொண்டு போகிறார். He lifted up the poor and take him to the glorious throne. நான் யாரையும் குற்றப்படுத்தி பேசல. I am not exaggerating. உபதேசம் அப்படி சொல்லுது. And the word of God says so. இயேசு கூட எவ்வளவு தாழ்மையா எளிமையா ஜீவிச்சார். How humble Jesus lived. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். The prince of the world cometh. அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னார். And I have nothing for him. நான் உலகத்தார் அல்லாத போல நீங்கள் உலகத்தார் அல்ல. Ye are not of this world, even as I am not of this world. உலகத்தை ஜெயித்தேன். I overcame the world. நம்மளும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். We too should overcome the world. சத்தியத்துக்கு சாட்சியாய் மாற வேண்டும். We should become a witness for the truth. கிருபையும் உண்டு, மகிமையும் உண்டு. We have grace and glory as well. எல்லாரும் அந்த மகிமையிலே
நாம் சேர்க்கப்பட வேண்டும். We all should be gathered unto his glory. இந்த மகிமையிலே அநேக பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கும்படியாக இரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாடுபட்டிருக்கிறார். Jesus, the Prince of Salvation, he suffered for us on the cross that we all should be taken in his glory. உலகத்தை தெரிந்து கொண்டால் சிலுவையை நம்ம பகைக்கிறோம். And even in the world we hate the cross. ஆடம்பரத்தை தெரிந்து கொண்டால் சிலுவையை பகைக்கிறோம். And if we are choosing the luxurious life, the meaning is we are hating the cross. எளிமையாக ஜீவித்தால் சிலுவையை சுமக்கிறோம். If we live simply, then we are bearing the cross. சிலுவை சுமந்தவர்களே சிங்காசனம் செல்வார்கள். Only they that bear the cross will reach the throne. இயேசு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். And they will be raptured at the coming of Jesus. அந்த மகிமையான சிங்காசனத்தில் போய் சேர்வார்கள். And they will reach the glorious throne. அவர் தந்த கிருபைக்காகவும் அவர் தரப்போற மகிமைக்காகவும் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லா பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரோமர் 1:7 படிங்கள். Romans 1:7. தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். To be all that in Rome, beloved of God, called to be saints, grace to you and peace from God our Father and the Lord Jesus Christ. அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? And what do we read from here? தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படி எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்திருக்கிறார். And he had given us grace and apostolic ministry that we may obey his name. நம்முடைய சபை இந்த அப்போஸ்தல ஊழியம் அது கிருபையினால ஸ்தாபிக்கப்பட்ட ஊழியம். Our church and even this apostolic doctrine are established by his grace. அப்போஸ்தல ஊழியம் கிருபையின் ஊழியம். Apostolic ministry is the ministry of grace. அப்ப பாருங்க, இந்த ஊழியம் செய்யறதுக்கு எங்களை எல்லாம் அழைச்சி கொண்டு வந்திருக்கிறாரு. The Lord had called me and brought me to do this ministry. எவ்வளவோ பரிசுத்தவான்கள் இந்த ஊழியத்தை மகிமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். How many saints of God are gloriously doing this ministry? எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி மகிமையிலே சேர்ந்து விட்டார்கள். So many saints of God have fulfilled their ministry and are taken to glory. எத்தனையோ அருமையான விசுவாசிகள் தங்கள் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்திருக்கிறார்கள். Wonderful believers, they have finished their course. அந்த அப்போஸ்தல ஊழியம் இந்த மதுரையிலும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. Even the apostolic ministry is being held in Madurai. உலகத்தின் பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. Even in various parts of the world it is being held. கிருபையினாலே இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். By grace the Lord is running this ministry. இந்த சபையை அவர் வழி நடத்துகிறார். Even he is leading the church. வெளிப்படுத்தல் 12 முதல் வசனம் படிங்கள். Revelation chapter 12 verse 1. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. And there appeared a great wonder in heaven, a woman clothed with the sun and the moon under her feet, and upon her head a crown of 12 stars. 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடம். Crown of 12 stars. சூரியனை அணிந்திருந்தால் She had worn the sun. அவள் பாதத்தின் கீழே சந்திரன். And a moon under her feet. அதான் கிருபை. That is grace. அப்ப பாருங்கள், இந்த சபை கிருபையில நிக்கிறது. Even this church stands upon grace. அந்த 12 நட்சத்திர கிரீடம் அப்போஸ்தல ஊழியத்தை காட்டுகிறது. Even the crown of 12 stars, it shows the apostolic ministry. அப்போஸ்தல உபதேசத்தை காட்டுகிறது. It shows the apostolic doctrines. கர்த்தர் இயேசுவே நீதியின் சூரியனா இருக்கிறார். Even the Lord Jesus, அவரே நீதியின் சூரியன். and he is the son of righteousness. அவள் பாதத்தின் கீழே சந்திரன். Under her feet the moon. அப்ப நம்ம சொந்த பலத்துல என்றாக அழிஞ்சு விழுந்து போயிடுவோம். And if we stand on our own strength, we will be destroyed. நாம் நிமிடமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. And it is his pure grace that we are not consumed. அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரு, நான் அல்ல கிறிஸ்துவே. Apostle Paul, he said, yet not I but Christ. நான் அனுதினமும் சாகிறேன். I die daily. அப்ப தேவ சித்தம் செய்யறதை அது காட்டுகிறது. It shows doing the will of God. அப்போஸ்தல ஊழியத்துல தான் தேவ சித்தம் முழுமையாக நிறைவேற முடியும். Only in the apostolic ministry the will of God will be perfectly accomplished. அப்ப நம்ம சுய சித்தத்தை
மரிக்க வேண்டும். We should die for our self will. பாவத்துக்கு மரிக்க வேண்டும். We should die for sin. உலகத்துக்கு மரிக்க வேண்டும். We should die unto the world. அதுதான் அப்போஸ்தல ஊழியம். That is the apostolic ministry. அதான் உபதேசம். That is the apostolic doctrine. அதுவே சீயோனுக்கும் எருசலேமுக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். Only that will take us to Zion and New Jerusalem. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? சுயமா வரல, I am not come of my own, சுயமா பேசல, and I speak not of my own. சுயமா எதுவுமே செய்யல. I did nothing of my own, பிதா என்ன சொல்றாரோ அதை நான் செய்றேன். and I obeyed my Father's commandment. உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன். Lo, I come to do thy will. இந்த வாலிபர்கள் எல்லாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். All the young people should do the will of God, தியாகம் பிரேசில ஊழியத்துக்கு வரணும். and they should come to this consecrated ministry. பாருங்கள், எபேசியர்ல படிக்கிறோம். In Ephesians we read 3:7 படிங்க. chapter 3 verse 7. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாக்கிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். I was made a minister according to the gift of the grace of God given unto me by the effectual working of his power. தேவனுடைய பலத்தினாலே கிருபையினாலே இந்த அப்போஸ்தல சபைக்கு ஊழியக்காரனானேன். By the grace of God given unto me by the effectual working of his power, I was made a minister to this apostolic church. இயேசுக்கு ஊழியம், இயேசுக்கு ஊழியம், And the ministry of Jesus, சுவிசேஷத்துக்கு ஊழியம், and the ministry of gospel. கர்த்தர் இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியம் செய்யும்படியாக நம்மை அழைக்கிறார். The Lord, he calls us to do the ministry of gospel. ஒருவன் உனக்கு ஊழியம் செஞ்சா பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். If any man would serve me, him the Father will honor. நான் எங்க இருக்கணும் அங்க என் ஊழியக்காரன் இருப்பான். And where I am, there my servant will be. எனக்கு ஊழியம் செஞ்சால் ஒருவன் என்னை பின்பற்ற கடவன். If any man serve me, let him follow me. கோதுமணி நிலத்திலிருந்து சாகாட்டா தனித்து இருக்கும். Unless the wheat die in the ground, it shall be remaining alone. செத்ததாகில் மிகுந்த பலன் கொடுக்கும். But if it dies, it shall bring forth much fruit. அப்ப தேவ சித்தம் செய்யறதுக்கும் சுயத்துக்கு மறிக்கிறதுக்கும் இதுதான் சரியான இடம். So this is the right place to die for our self will and to do the will of God. உலகத்தில் நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. Elsewhere in this world you may not find this. இயேசு போலயும் பரிசுத்தவான்கள் போலயும் சுயத்துக்கு பாவத்துக்கு உலகத்துக்கு மரிக்கணும். Like Jesus and like the apostolic saints of God, we should die unto the world and sin. அப்பதான் தேவ சித்தம் செய்ய முடியும். Only then we can do the will of God. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்றவங்க உள்ள வர முடியாது. Not they that say unto me, Lord, Lord, shall enter. பரலோகத்திற்கு பிதாவின் சித்தம் செய்தால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். Only those that do the will of my Father which is in heaven will enter the kingdom of heaven. இந்த கனமான ஊழியத்துக்கு, இந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு தேவ சித்தம் செய்கிற வாலிபர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த கிருபை நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. This grace, it makes us righteous. ரோமர் 3:23. Romans 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். For all have sinned and come short of the glory of God, being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus. பாருங்க, நம்ம ஒரு காலத்துல பாவியா இருந்தோம். And we were sinners. ஆனா அவருடைய கிருபை நம்மை நீதிமானாக மாற்றி விட்டது. But his grace had justified us and made us righteous. அவருடைய இரத்தம் நம்மை நீதிமானாக மாற்றி விட்டது. His blood had made us righteous. தேவ மகிமையே போச்சு. Even we have lost the glory of God. ஆதாம் ஏவாள் இழந்து விட்டார்கள். Adam and Eve, they had lost. கிறிஸ்து இரண்டாம் ஆதாம். And Christ, the later Adam, the second Adam. நமக்கு பாவ மன்னிப்பையும் கிருபையும் நீதிமானாகிற அனுபவத்தை அவர் தருகிறார். And he gives us an experience to become righteous by getting remission of sins. அப்ப அந்த கிருபை நம்முடைய பாவங்களை மன்னித்து அநியாயங்களை மன்னித்து நீதிமானாக மாற்றுகிறது. And even this grace, it helps us to obtain the forgiveness of sins, forgiving all our iniquities, and it makes us righteous. அப்ப பாருங்கள், நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில்
சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். The righteous shall shine forth as sun in the kingdom of the Father. அப்ப பாருங்கள், நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். The righteous are being raptured. நேர்மையா நடந்தவர்கள் சமாதானத்தில் பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே இளைப்பாறுகிறார்கள். And even those that walked uprightly, and even they are in rest. அப்ப நீதிமான்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. Even the righteous, they have a hope. மரணத்திலே நம்பிக்கை உண்டு. Even in their deaths they have a hope. வருகையை பற்றி நம்பிக்கை உண்டு. They have a hope about the coming of the Lord. அப்ப நீதிமானாக நாம் தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும். We have to live righteous continuously. அவருடைய கிருபையை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். Continuously we should receive His grace. அவருடைய கிருபையினால் நம்ம நீதிமானாக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம், Hebrews chapter 4, கடைசி வசனம், last verse. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். Let us therefore come boldly unto the throne of grace, that we may obtain mercy and find grace to help in time of need. ஸ்தோத்திரம். Praise the Lord. கிருபையும் இரக்கமும் சேர்ந்தே போகிறது. Even grace and mercy goes together. இயேசு கிறிஸ்து கிருபாசனம், and Jesus is the throne of grace. பழைய ஏற்பாட்டில் அது இரக்கத்தின் ஆசனம் என்று அழைக்கப்பட்டது. In the old இரக்கத்தின் ஆசனம், the Old Testament, it was called as a mercy seat. புதிய ஏற்பாட்டில் கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிறது. In the New Testament, it is called as a throne of grace. இரக்கமும் கிருபையும் தேவனிடமிருந்து தான் வருகிறது. Grace and mercy flows from God. அப்ப பாருங்கள், எவன் மேல் இரக்கமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் கிருபையா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Even the Lord have said, with whom I will have mercy, with him I will have mercy, with whom I want to be gracious, with him I will be gracious. யாத்ராகமம் 33:19. Exodus 33:19. And he said, I will make all my goodness pass before thee, and I will proclaim the name of the Lord before thee, and will be gracious to whom I will be gracious, and will show mercy on whom I will show mercy. அதற்கு அவர், என்னுடைய தயையே எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப பாருங்க, இதுல 3 காரியம் சேர்ந்து வருகிறது. And 3 things comes together. கிருபை, Grace, இரக்கம், mercy, தேவ சித்தம். the will of God. அப்ப தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் கிருபையும் கொடுப்பாரு, இரக்கமும் கொடுப்பாருன்னு அதன் அர்த்தம். The meaning is, if we surrender to the will of God, the Lord will give us the due grace and mercy. நம்ம மனசு மாம்சம் ஒரு முறை ஜீவிச்சோம்னா கிருபை இருக்காது, இரக்கமும் இருக்காது. If we live according to our own flesh and mind, and then we will not find neither grace nor mercy. கிருபையும் இரக்கத்தை பெற முடியாத கிருபாசனமாகிய இயேசுவண்டை சேருவோம். To obtain grace, let us get nigh unto Jesus Christ, the throne of grace. இக்கலப்பாடுகள் எளிதல்லவோ, இனி வரும் மகிமைக்கு ஒப்பாகுமோ. இக்கலப்பாடுகள் எளிதல்லவோ, இனி வரும் மகிமைக்கு ஒப்பாகுமோ. எல்லாரும் பாடுங்க. இக்காலமும் அவரோடு நாம் ஆண்டிட ஏகுவோம் பலன் பெற்று சிலுவை அண்டை. ஆமென். இக்காலமும் அவரோடு நாம் ஆண்டிட ஏகுவோம் பலன் பெற்று சிலுவை அண்டை. இக்கலப்பாடுகள் எளிதல்லவோ, இனி வரும் மகிமைக்கு ஒப்பாகுமோ. ஆமென். கலமும் அவரோடு நாம் ஆண்டிட ஏகுவோம் பலன் பெற்று சிலுவை அண்டை. ஆமென். கலமும் அவரோடு நாம் ஆண்டிட ஏகுவோம் பலன் பெற்று சிலுவை அண்டை. தோத்திரம் தோத்திரம். அல்லேலூயா. சிலுவை அண்டை வந்தால் கிருபையை பெற்றுக் கொள்ளலாம். If we come nigh unto the cross, we will obtain grace. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போயிருக்கு பைத்தியம்,
ரட்சிக்கப்படுற நமக்கு தேவ பலன். Even the gospel of cross is foolish to them that are going to be perished, but unto us it is the strength of God. கிருபாசனம் இரக்கத்தின் ஆசனம், The throne of grace, the mercy seat. ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். And we should surrender ourselves before the Lord. தேவ கிருபை நம்மை போதித்துக் கொண்டிருக்கிறது. Even the grace of God is preaching us. தீத்து நிருபம், தீத்து Epistle unto Titus 3 chapter 3 11 முதல் 13 வரை படியுங்கள். from verse 11 to 13. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. For the grace of God that bringeth salvation hath appeared to all men, teaching us that denying ungodliness and worldly lusts, we should live soberly, righteously, and godly in this present world, looking for the blessed hope and the glorious appearing of the great God and our Savior Jesus Christ. And even the grace of God that giveth salvation to all hath appeared. இயேசுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கு பல பேர் இருக்கு. பல வேதத்தின்படி பல பேர் நேம்ஸ். And for the Lord Jesus Christ there are many names. அதுல ஒரு பேர் பாருங்க, அவர் பேரே தேவ கிருபை. Among that one name itself is the grace of God. அவர் பேரே தேவ கிருபை. His name itself is the grace of God. அந்த கிருபை போதிக்கிறது. That grace it teaches. அவபக்தியை லௌகிகத்தை வெறுக்க முடியாது சொல்லுகிறது. And it helps us to hate ungodliness and worldly lust. தெளிந்த புத்தி நீதி தேவபக்தி உள்ளவர்களாய் இவ்வளத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று அது போதித்துக் கொண்டிருக்கிறது. And it teaches to live soberly, righteously and godly in this present world. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாவதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்படி நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. It teaches that we may look for that blessed hope and the glorious appearing of the great God and our Savior Jesus Christ. ஒவ்வொரு நாளும் கிருபையினால் போதிக்கப்படுவோமாக. Every day let us be taught with His grace. கர்த்தருக்கு பயப்பட நமக்கு போதிக்கிறது. And even it teaches the fear of God. பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். The Holy Ghost He teaches. அப்ப நம்ம எல்லாரும் இந்த அப்போஸ்தல சபையில 5 விதமான உத்தியோகங்களை கொடுத்து 5 offices are there in this apostolic church. அப்போஸ்தல தீர்க்கதரிசி போதகர் மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார். Apostles, prophets, pastors and teachers the Lord hath appointed. அவர்கள் நம்மை நடத்தி கொண்டு போகிறார்கள். And they are leading us. எல்லாரும் இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்போமாக. Let us all surrender ourselves to this truth. தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுப்போமாக. Let us yield ourselves unto the grace of God. இயேசுவிலே வருகையில போறது கூட முற்றிலும் அவருடைய கிருபை. And it is His pure grace that we may be raptured at the coming of the Lord. 1 பேதுரு 1:13. 1 Peter 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். Wherefore gird up the loins of your mind, be sober, and hope to the end for the grace that is to be brought unto you at the revelation of Jesus Christ. அப்ப இந்த வசனத்தை கூட வாசிங்க. ரோமர் 5 முதல் 2 வசனங்கள். Romans 5 first 2 verses. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். Therefore, being justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ, by whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in hope of the glory of God. பரலோகத்துக்கு பேரே கிருபையில் பிரவேசித்தல். Even the name of heaven itself is called as grace. இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையாருங்கள். And have perfect faith upon grace which shall be manifested unto you in the appearing of the Lord Jesus Christ. கர்த்தரை நம்பிக்கையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். The grace of God shall compass them that fear the Lord. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகிக் கொண்டிருக்கிறது. And with the praise of multitude grace will abound. தேவபயம் கிருபையை அதிகமாக நமக்கு தருகிறது. The fear of God gives us more and more grace.
தொடர்ந்து அவர் கிருபையை பெற்றுக்கொள்வோமாக. Continuously let us keep on receiving His grace. கர்த்தரை துதியுங்கள். Give thanks unto the Lord. அவர் நல்லவர். He is good. அவர் கிருபை என்றுமுள்ளது. For His mercy endureth forever. அவர் கிருபை என்றுமுள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. Let Israel now say, for His mercy endureth forever. அவர் கிருபை என்றுமுள்ளது என்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்கள். Let the house of Israel say now, for His mercy endureth forever. கிருபை என்றுமுள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுவர் சொல்வார்கள். Let them that fear the Lord say now, for His mercy endureth forever. எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். You all surrender unto the Lord. கிருபையின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுங்கள். Be filled with the anointing of grace. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். Close your eyes and pray. முழங்கால் நிற்கக்கூடியவர் முழங்கால் நில்லுங்கள். If you are able to stand on your knees, be on your knees. எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. Let us all receive the blessings. அவருடைய கிருபையோடு உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோமாக. And through His grace, let us all receive the blessings. தேவன் தாமே இந்த வசனம் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us through this word. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. கிருபை பொருந்திட அருளை மேல் பொழிந்து கிருபை மேல் கிருபை அடைய செய்வீர். கிருபை பொருந்திட அருளை மேல் பொழிந்து கிருபை மேல் கிருபை அடைய செய்வீர். கிறிஸ்துவே உந்தன் சாயலார கிருபை நிறைவாய் ஊற்றிடுமே. கிறிஸ்துவே உந்தன் சாயலாய் மாற கிருபை நிறைவாய் ஊற்றிடுமே. நான் இருப்பது உந்தன் மாறுது கிருபை நிர்மூலமாகாததும் கிருபை. நான் இருப்பது உந்தன் மாறுது கிருபை நிர்மூலமாகாததும் கிருபை. அற்புதமே நினைத்திருப்பாவை அழித்திடுமே புது கிருபைகளை. அற்புதமே நினைத்திருப்பாவை அழித்திடுமே புது கிருபைகளை. மகிமை சந்நிதியில் சுத்தனாக நிறுத்த மிகுந்த கிருபையம் அடையவரே. மகிமை சந்நிதியில் சுத்தனாக நிறுத்த மிகுந்த கிருபையம் அடையவரே. மரரபா முகமூடிய வானில் மகிழ்ந்த முகந்தரிசித்தனே. மரரபா முகமூடிய வானில் மகிழ்ந்த முகந்தரிசித்தனே. மகிமை சந்நிதியில் சுத்தனாக நிறுத்த மிகுந்த கிருபையம் உடையவரே. மகிமை சந்நிதியில் சுத்தனாக நிறுத்த மிகுந்த கிருபையம் உடையவரே. மனரபா முகமூடிய வானம் மகிழ்ந்த முகம் தரிசிப்பனே. மனரபா முகமூடிய வானம் மகிழ்ந்த முகம் தரிசிப்பனே. மனரபா முகமூடிய வானம் மகிழ்ந்த முகம் தரிசிப்பனே. Hallelujah, 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 hallelujah. Amen. கிருபை 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 கிருபை. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. சோதரம் சோதரம் சோதரம். Hallelujah. இவ்வளவு நேரம் இந்த கிருபை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை தேவ வசனத்தின் மூலமாக நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் மிக முக்கியமானது இந்த கிருபை. இந்த கிருபை எதனோடெல்லாம் சேர்ந்து நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதை தேவ வசனத்தின் மூலமாக நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். ஆகையினால இந்த கூட்டம் முடிக்கிறதுக்கு முன்பாக தேவன் நம்மோடு பேசியிருக்கிற அந்த கிருபையை அவர் நமக்கு தரும்படியாக விரும்புகிறார். உங்களுடைய ஜீவிதத்தில் எந்தெல்லாம் நிலவரத்தை நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் சரி,
தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தை உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் இந்த கிருபை ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தின் மூலமாக தந்து நாம் இந்த கூட்டத்துக்கு வந்ததான நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றும்படியாக அவர் விரும்புகிறார். நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காமல் போனாலும் அபிஷேகத்துக்கு மாத்திர இடம் கொடுங்கள். கர்த்தர் அந்த கிருபை நம்முடைய ஜீவிதத்தில் தந்து நீங்கள் வந்த நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசியுங்கள். விசுவாசித்து கர்த்தருடைய கரங்களில் முழுமையாய் உங்களை ஒப்பு கொடுங்கள். கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள். சந்தேகப்படாமல் தேவ சமூகத்தில் உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுங்கள். நீங்கள் வேற எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கிருபைக்காக மாத்திரம் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். தேவ ஆவியானவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. திடா திடா திடங்கட கதட படரபன கடகதட படரபன கடகதட பிதிரிபின கடகதட படரபன கடகதட. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோட பேசின தேவ வசனம் விருதாவாய் போகக்கூடாது. தேவன் அனுப்பின வசனம் விருதாவாய் அவரிடத்தில் திரும்புவதில்லை. என்ன நினைத்தாரோ அதை செய்து முடித்துவிட்டு அவரிடத்தில் திரும்பும்படியாக அந்த கிருபை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவ வசனம் நம்முடைய மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். உங்களோட பேசின வார்த்தையின் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்றுரைத்திரே. நம்பி வந்தேன் உந்தன் கிருபையால் சூழ்ந்திரே. கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்றுரைத்திரே. நம்பி வந்தேன் உந்தன் கிருபையால் சூழ்ந்திரே. மலைகள் விலகிய போய் வீடினோ. மன்னவமாயாதேவும் கிருபை. ஆமென். மலைகள் விலகிய போய் வீடினும் மன்னவமாயாதேவும் கிருபை. கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்றுரைத்திரே. நம்பி வந்தேன் உந்தன் கிருபையால் சூழ்ந்திரே. கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்றுரைத்திரே. நம்பி வந்தேன் உந்தன் கிருபையால் சூழ்ந்திரே. மலைகள் விலகிய போய் வீடினோ. மன்னவமாராதேவும் கிருபை. மலைகள் விலகிய போய் வீடினோமே. மன்னவமாராதேவும் கிருபை. மலைகள் விலகிய போய் வீடினோ. மன்னவமாராதேவும் கிருபை. மலைகள் விலகிய போய் வீடினோமே. மன்னவமாராதேவும் கிருபை. மலைகள் விலகிய போய் வீடினோ. மன்னவமாராதேவும் கிருபை. மலைகள் விலகிய போய் வீடினோ. மன்னவமாராதேவும் கிருபை. மலைகள் ஹல்லேலூயா. திடா 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 திடா. ஓ ரபக ரபக திகிடிபிக ரபக திடா ரபக திடா மானியா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையா இந்த ஆராதனை பொறுப்படுத்த நன்றி தோத்திரிப்போம். எல்லாம் சோதனை பண்ணுங்க. தோத்திரம் 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 தோத்திரம். ஆண்டு நமக்கு எல்லா ஆசுவாங்களுக்காக சோதரிப்போம். எல்லா ஆலோசனைக்காக தோத்திரிப்போம். இந்த வசனங்கள் எல்லாருக்கும் ரட்சிப்பா மாறணும், யாருக்கும் நியாயத்திற்பா மாறக்கூடாக்கா தோத்திரிப்போம். எல்லா மகிமையும் கத்திரிக்கையை கொடுத்து தோத்திரிப்போம். அப்படி கிருபையில் நிலைத்திருக்க எல்லாரும் கிருபை தரும்படியாக தோத்திரிப்போம். அவர் சந்திக்கு நம்மை சபையை ஆயத்தப்படுத்த முடியாது தோத்திரிப்போம்.
மாலை 3 மணிக்கு நடக்கிற காத்திருப்படத்தை ஆசிக்க முடியாது தோத்தரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். மாலை நடக்கிற சுவிசேஷ கூட்டத்துக்காக 2ஆம் நாள் மாலை கொடுத்து ஆசிக்க முடியாது தோத்தரிப்போம். ஞாயிறு மாலை வரை உள்ள எல்லா கூட்டங்களுக்காக தோத்தரிப்போம். நம்முடைய பரிசுத்தவான்களை எல்லாம் பலப்படுத்த முடியாது தோத்தரிப்போம். ஆவியாத்மா சிறைத்த முற்றவருக்கு பொறுத்து தோத்தரிப்போம். திருவள்ளா கன்வென்ஷனை ஆசிக்க முடியாது தோத்தரிப்போம். பிதாவாயத்தனை தோத்தரிப்போம். குமாரனா இயேசுவை தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கா தோத்தரிப்போம். சகல மகிமை கர்த்தருடைய பாத்திரமாக தோத்தரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். சாமன்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வருஷத்திலும் கூட கர்த்தாவே நீர் எங்களை நேசித்து கர்த்தாவே இந்த தேசத்தில் எங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு மகிமையான கன்வென்ஷனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறீர். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிறதான நம்முடைய எல்லா கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நாங்களும் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை கூட்டத்தையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்தீர். கொண்டு வந்தான தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்தினால் நம்முடைய மகிமையினால் இந்த இடத்தையும் கர்த்தர் நிறைத்தீர். எங்களுடைய பாடல்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு தந்ததான அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் இன்னும் நாங்கள் ஒரு நாளும் ஆவியினால் பலப்பட்டு எங்களுடைய ஜீவியத்தில் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எழுப்பி தந்தான நல்ல சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தாவே நீர் எங்களோடு பேசினதான நம்முடைய சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது, அவர் கிருபை நல்ல என்றுமுள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றுமுள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றுமுள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக என்று கிருபையை பற்றி கர்த்தாவே அருமையாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதித்தபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாட்களில் கர்த்தாவுடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றில்லை கர்த்தாவே. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்ததான அந்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காய் நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னது போல இந்த நாட்கள் அந்த நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியாய் கர்த்தர் ஒருவரே எங்களுடைய மெய்ப்பராயிருந்து இந்த நாட்களை எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் உடைய கைக்குள்ளான ஆடுகளாய் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொன்னது போல கர்த்தாவே நீர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் ஒரு நாள் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். அந்த கிருபையினாலே கர்த்தர் எங்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறீர். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொன்னபடி இந்த நாட்களில் கர்த்தாவே நாங்கள் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் எங்களை பாடுகளுக்கு ஒப்புக் கொடுக்க நாங்கள் சிலுவையை சுமக்கிறவர்களாய் காணப்பட இந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு விசேஷமான கிருபையை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாய் வேதத்தை நேசிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் கடைபிடிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருள் செய்திருக்கிறேன் என்று சொன்னது போல இந்த நாட்களில் கிருபையினால் நிறைந்து உமக்காக ஊழியம் செய்யும்படியாக அநேக ஊழியர்களை கர்த்தரை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை தருகிறதான கிருபாசனமாய் இருக்கிறீர் ஆண்டவரே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு நாளும் நாங்கள் இடத்துல கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே நீர் கர்த்தாவே அந்த ரகசிய வருகையிலே நீர் வெளிப்படும் போது கூட கர்த்தாவே எங்களை மறுரூபமாக்குகிறதான அந்த கிருபையின் மேல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை வைத்து கர்த்தாவே எங்களுடைய ஜீவியத்தில் கர்த்தாவே நாங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்ட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் எங்களுக்குள்ள இருக்கிறதான பொல்லாத சுவாவங்கள் ஜென்ம சுவாவங்கள் மனுஷங்கள் பெருமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே கிருபையிலே வளர்ந்து அந்த கிருபையினால் உம்முடைய முகத்தை தரிசிக்க நீர் வரும்போது உம்மை சந்திக்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த பேசுகிறதான பாஸ்டவர்களையும் கர்த்தர் பலப்படுத்தி இன்னும் ஆசீர்வதியும். கன்வென்ஷனில் தொடர்ந்துள்ளதான கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய கிருபைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள்லாம் கட்டபடியாக கர்த்தரை தோத்தரிப்போம். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். நல்லா சொல்லுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஞானத்தின் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தமும் சதா காலமும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லே